வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, இந்த கம்பெனி மிக்ஸியில ஆர்மச்சூர் கம்ப்ளைண்ட்ல வந்திருக்கு. அதை நம்ம எப்படி சர்வீஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டெக் மாறை உங்கள் மூர்த்தி. இந்த கம்பெனி மிக்ஸியில பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்மச்சூர் மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா, இது வந்து பேரிங் கீழ போட்டிருப்பாங்க. பேரிங்ல இருக்கும். மேல வந்து புஷ் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். மிக்ஸி சர்வீஸ் பண்றவங்களுக்கு. அதில் உள்ள கிரிட்டிக்கல் என்னென்னன்றது தான் நம்ம இப்போ இந்த சர்வீஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மிக்ஸி மாதிரியும் ஈஸியாக மாற்றிட முடியாது. கொஞ்சம் கீழே வந்து பேரிங்கில் உட்காந்துருக்கும் அந்த சாஃப்ட், அதை எடுக்கவே முடியாது அதில். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ்லாம் நான் செஞ்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மோட்டரை நம்ம தனியாக எடுத்துக்கிறோம் அந்த பாடியிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆர்மேச்சர் வந்து கீழே எரிஞ்சிருச்சு இதில். காயில் நல்லாயிருக்கு. நம்ம வைண்டிங் நல்லா இருக்குது இதில். ஆர்மேச்சர் மட்டும்தான். அது போக புஷ்ஷுலையும் லேசாக சேர்க்குறதுக்கு, ஆனால் வந்து புது ஆர்மேச்சர் போட்டோம்னா சரியாயிடும். இதில் ஒரு மிக்ஸியில் வந்து நான் மேலே உள்ள புஷ்ஷும் மாற்றிருக்கேன். கம்பெனிக்காரங்களே இதை மாற்ற கொஞ்சம் பயப்படுறாங்க. நான் ஆனால் புஷ் செட்டு மாற்றி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு. இந்த மிக்ஸியில் பாட்டத்தில் வந்து 2 ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க. அந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிட்டு, மற்றது மாதிரிலாம் ஃப்ரீயாக எடுத்துடவே முடியாது. இது வந்து பிளாஸ்டிக் பாடின்றதுனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக கழட்டணும். லேசைட்டாக நம்ம நம்பி தான் எடுக்க முடியும் அதை. நம்ம ஓவர் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து புரோக்கன் ஆயிடும் இந்த பிளாஸ்டிக்கு. இது பிளாஸ்டிக் பாடியில் போட்டிருப்பாங்க, சைலண்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மோட்ரு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செஞ்சுருப்பாங்க இதில். வீடியோவில் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. எல்லா மோட்டருமே நீங்கள் 1000 வாட்ஸ் மோட்டராக இருந்தாலுமே இதே டிசைனில் தான் பண்ணியிருப்பாங்க. சைலண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த கம்பெனி இது. மேக்ஸிமம் இந்த மோட்டர் அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராப்ளம் வராது. கஸ்டமர் வந்து ஜார் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வர்ற கம்ப்ளைண்ட் தான் இதில் வர்ற கம்ப்ளைண்ட்லாம். பார்த்தீங்கன்னா, ஜார் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கும். அதோட யூஸ் பண்ணி புஷ்ஷு பிடிச்சி அதுக்கப்புறம் ஆர்மேச்சர் போகும். நார்மலாலாம் ஆர்மேச்சர் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அவ்வளோ குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்க இந்த மோட்ரு. பார்த்தீங்கன்னா, லைட்டாக உங்களுக்கு அங்கிட்டு கூட நம்ம புஷ் பண்ணி தான் எடுக்க முடியும். முதல்ல ஃப்ரண்ட்டு கவர் எடுத்துகிட்டு அப்புறம் பாட்டம் கவர் எடுக்கிற மாதிரி வரும். டாப் கவர் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். நம்ம ஓவராக ப்ரெஷர் கொடுத்தோம், புஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா புரோக்கன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். மேலே கார்பனுக்குள்ள வயரை கழட்டி விட்டுருங்க. அந்த இதில் வந்து லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதையும் எடுத்துட்டிங்கன்னா மேல் கவர் தான் ஃபஸ்ட்டு வரும். கீழே உள்ள பாட்டம் கவர் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. மேலே காயிலோட சேர்த்து டாப்பில் உள்ள எடுக்க பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தோம்னா மேலே உள்ள டாப் மட்டும் வந்துடும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து பேரிங்கில் லாக் ஆகி நிற்கும். ஆனால் கீழே உள்ள பாட்டம் எடுக்க வராது. இப்போ காயில தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேரிங்லாம் நாய்ஸ்லாம் இல்லை. மேலே வந்து ஆர்மேச்சர் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம காயிலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேரிங்கை கீழே நம்ம கழட்டணும். அப்படின்னா தான் ஆர்மேச்சர் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஆர்மேச்சர் நான் கழட்டிட்டேன். இதுதான் பழைய ஆர்மேச்சர். இதில் வந்து இந்த மேலே அந்த காடியில் உட்காந்துருக்கும். இதுக்கு மேலே இந்த பேரிங்க்கு உட்காந்துருக்கும். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நான் செஞ்சதுனால நான் வந்து இந்த வீடியோவில் நான் பதிவிடலை. கமெண்டில் கேளுங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்லித்தரேன். இதை இந்த 3 ஸ்க்ரூவை கழட்டினோம்னா அந்த மேலே ஆர்மேச்சர் தனியாக வந்துடும். மறுபடியும் இப்போ நம்ம ரீஅசம்பிள் பண்ணுறேன் நான். இது கார்பனுக்கு இந்த 2 ஹோல்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த வயரை வெளியே எடுத்துகிட்டு நம்ம கார்பனை நம்ம ரீஅசம்பிள் ஃபுல்லாக பண்ணுறோம். நம்ம ஸ்க்ரூ எல்லாமே போடணும். ஸ்க்ரூவுக்கு வந்து இந்த இடத்துல போல்ட் வரும். ஒரு வாசர் போட்டு ஒரு போல்ட் ஒன்று வரும். நட்டை போடணும். நட்டை போட்டு இந்த சைட்லேருந்து நம்ம ஸ்க்ரூவை போட்டு டைட்டு வச்சிடணும். லேசர் ஒரு மரம் மட்டும் டைட்டு ஏற்றிட்டு அதே மாதிரி அந்த சைட்லேயும் வாசரும் நட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஸ்க்ரூ ஏற்றிட்டு ஈவனாக டைட்டு ஏற்றணும். அப்படின்னா நம்ம வந்து எப்பொழுதுமே அலுமினியம் பாடியில் நம்ம ஷேக் பண்ணி தட்டுறது மாதிரிலாம் தட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து பேரிங் டைப்னால ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸடாக உட்காந்துரும். இருந்தால் லேசாக மட்டும் ஒரே ஒரு டச்சப் மட்டும் வச்சா போதும் மேலே டாப்பில். மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்கும் இதில். இப்போ ஃபுல் ஸ்க்ரூ டைட் வச்சிட்டோம். இப்போ வந்து லேசாக சாஃப்ட் உரசுது. லேசாக டச் பண்ணால் போதும். அந்த சுற்றியில் வச்சு அங்கங்கே நம்ம லேசாக தட்டினோம்னாலே அந்த ஃப்ரீ ஆகிடும். சென்ட்ரு வந்துடும். அது சென்ட்ரு வர்றதுக்காக தான் நம்ம தட்டுறோம். மறுபடியும் வச்சுட்டு கீழே வந்து லைட்டாக ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டோம்னா போதும். ஓரளவு ஆர்மேச்சர் எதுவும் உரசலையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கார்பன் போட்டு நம்ம மோட்டரை ஓட்டி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது நம்மளுக்கு. உங்களுக்கு சென்டர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரூ மட்டும் டைட் வச்சுட்டு நம்ம கார்பன் ஏற்றுறோம். கார்பன் ப்ரெஷர் புதுசாக போட்டுருங்க. பழைய கார்பன் நல்லா இருக்குது நீளமாக இருக்குதுலாம் பார்க்காதீங்க. புது கார்பனே போட்டு விட்ருங்க. போட்டிங்கன்னா புது ஆர்மேச்சருக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்.
புதிய ஆர்மேச்சர் நம்ம பிரீத்தி கம்பெனிக்குள்ள ஆர்மேச்சர் போடுறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அதை கட் பண்ணிவிட்டு போட்டு விட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லா நட்டு டைட்டாக வச்சுட்டு இப்போ மறுபடியும் கடைசியாக கார்பன் ப்ரெஸ்ஸை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணுறோம். அது உள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இதில் வெறும் ஸ்ப்ரிங்கு மட்டும் இருக்கிற டைப்புன்றனால உள்ளே போகாத நான் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வச்சு நான் உள்ளே இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கார்பன் ப்ரெஸ் டைட் வைக்கிறேன். டைரக்ஷன் மாறிட வேணாம். கார்பன் ப்ரெஸ்ஸில் உள்ள வயரை இங்கிட்டுள்ள அங்கே போட்டிங்கன்னா ரொட்டேஷன் மாறிடும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் கீழே வந்து ஒரு டஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ஸ்பான்ச் வச்சுருப்பாங்க, அது புஷ்ஷு எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிடுவோம். இந்த இந்த ஸ்பான்ச்சு தான் உங்களுக்கு டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கும். இந்த புஷ்ஷு வந்து கீழே மோட்ரு இறங்காமல் இருக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. கொஞ்சம் எல்லாமே என்னென்ன இருந்துச்சோ இருந்த மாதிரி வச்சுருங்க, அப்போனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சும் நம்ம வந்து பாடியில் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இந்த மிக்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாரை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க, வேறு எந்த ரிப்பேருமே வராது. ஜார் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா கமாண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஜார் மெயின்டெனன்ஸ் நிறையா இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் கமாண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் அசம்பிள் முடிச்சாச்சு. இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜார்லேருந்து எவ்வளோ லீக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மோட்ரு உட்கார கப்ளர் போட்டுக்கோங்க, மோட்டர் கப்ளர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதான் சொல்லுவேன், மேக்ஸிமம் ஒவ்வொரு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஜாரை மெயின்டைன் பண்ணுங்க, அந்த ஜாரால் எப்படி மிக்ஸி கம்ப்ளைண்ட் வருதுன்றதை கன்ஃபார்ம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவேன். வர கஸ்டமருக்கு ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்பீடு எல்லாமே கரெக்டாகிடுச்சு. நம்ம கப்ளர் மாட்டிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வச்சு நான் மிஸ்டேக் ஆகிடுச்சு, சுவிட்சு டைரக்ஷனை நான் மாட்டிட்டேன். அதெல்லாம் திரும்ப கழட்ட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. ஏன்னா அதை கவனிக்கணும், நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஞாபகம் போடும்போதும் நமக்கு எல்லாத்துக்குமே நடக்கிற மிஸ்டேக் தான். எந்த பொசிஷனில் வைக்கிறன்றது முக்கியம். அதே மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு திரும்ப மாற்றம் நல்லது. நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மாட்டிட்டேன், அதனால் உங்களுக்கு திரும்ப அதிகமாக கழட்டி திரும்ப மாட்டுற மாதிரி இருக்குது. கரெக்டான பொசிஷனில் வச்சு ஞாபகம் பொசிஷன் மேலே வர மாதிரி இருக்கணும். எல்லாமே பார்க்கணும் நம்ம, அப்படின்னா தான் நமக்கு ஒரிஜினலாக நம்ம செட் பண்ண முடியும். இப்போ ஸ்க்ரூ எல்லாம் போட்டுட்டு ஃபங்க்ஷன் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. புது ஆரம்பிச்சுன்றனால உங்களுக்கு மிக்ஸி வந்து புது மிக்ஸி மாதிரி ஆயிடும். நம்ம ஸ்க்ரூ மாட்டிட்டு நாபெல்லாம் மாட்டிட்டோம். இப்போ கரெக்டான பொசிஷனில் உட்கார வச்சு வயர் எதுவும் நம்ம ஸ்க்ரூவுக்கு மேலே எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து நம்ம ஸ்க்ரூ எல்லாமே யூனியன் ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் மோட்ரு சப்போர்ட்டுக்காக 2 ஸ்க்ரூ சைடில் போட்டிருப்பாங்க. எல்லா ஸ்க்ரூவும் போட்டுருங்க. இது மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். பாடி செட்டு எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். கரெக்டான பொசிஷனில் வச்சிங்கன்னா மாற்றி வச்சிங்கன்னா உட்காராது. இதில் வயர் பேக் சைடில் வரணும், நாபு ஃப்ரண்ட் சைடில் வரணுன்றதுக்கு கரெக்டான ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம டைரக்ஷன் மாற்றி வச்சா கண்டிப்பான முறையில் செட் பண்ணுறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கழட்டையில் கூட ஒரு மார்க்கரில் நோட் பண்ணிக்கோங்க எந்த சைடில் இருக்குது அப்படின்னு. பாட்டம் பாடிக்கும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு புஷி போட்டுருவோம். இந்த துடைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஜாரால் வந்த கம்ப்ளைண்ட், இதுக்கு தான் அடையாளமே அது. அந்த மிக்ஸியை பார்த்தோன்னே சொல்லிடுவோம், இது வந்து ஜார் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஜாரால் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு இருக்குன்றது சொல்லிடுவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த கேப்பில் தான் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதில் தான் எல்லா டஸ்ட்டும் நின்று ஒர்க் பண்ண விடாமல் பண்ணியிருக்கோம். இப்போ மோட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா ரன் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் முறை உங்கள் மூர்த்தி.